தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர், அறிவேன் அதனை, நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது என்கின்றது. பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், அவர்தான் அண்ட சராசரங்களை படைத்து இந்த நிமிடம் வரை நம்மையும் நம் சந்ததிகளையும் காத்து கொண்டு வருகின்றார். அவர் எதை நினைத்தாரோ அதை தான் நாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். இதைத்தான் அவர் கூறுகின்றார், சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபு கூறுகின்றார் இந்த வார்த்தையை, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கர்த்தரை பார்த்து கூறுகின்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு செய்யவிருக்கின்ற நல்ல காரியங்களை தடுக்க இந்த உலகில் எவராலையும் முடியாது. அதே போன்று ஒரு சில காரியங்கள் கர்த்தர் நமக்கு விலக்குவார். இந்த காரியத்தை இப்பொழுது கொடுத்தோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாத கேடாக அமையும் என்று சில தாமதங்களுக்கு பின்பு அதை தரலாம் கொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பார். ஆகவே நாம் அந்த காத்திருத்தலுக்கு நாம் வேதனைப்பட்டு காத்திருக்க முடியாமல் அவசரப்பட்டு சில காரியங்களை நாமே செய்தோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை தராமல் அது நமக்கு சாபத்தை வருவிக்கும். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் தர வேண்டும் என்று நினைக்கின்ற காரியத்தில் நிச்சயமாக அதை தந்தே தருவார். அதற்காக கர்த்தர் தரும்போது தரட்டும், நாம் கேட்டவுடன் அவர் எங்கே தருவார் என்று நம்ம ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று கர்த்தர் கூறுகின்றார். நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு ஏற்ற விலை வரும் பொழுது நிச்சயமாக தருவார். நாம் கேட்காமல் இருந்து விட்டோம் என்றால் அவரும் இவர் கேட்கவில்லை என்று அதை தடாமல் கூட இருக்க முடியும். ஆகவே என் பிரியமானவர்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், அவர் செய்ய நினைத்ததை தடுக்க எவராலையும் முடியாது. அவர் வேண்டாம் என்று நினைப்பதை யாராலும் தரவும் முடியாது. ஆனால் நாம் மனிதாபிமான முறையில் மனுஷிக முறையில் எடுத்துக்காட்டாக நம் பிள்ளைகள் தான் இருக்கின்றார்கள். நாம் ஒரு சில காரியத்தை அவர்களுக்கு செய்ய மறந்திருப்போம் அல்லது அவர்களுக்கு தேவையில்லை என்று நினைத்திருப்போம். ஆனால் அவர்கள் நம்மிடம் வந்து அம்மா அப்பா எனக்கு இந்த காரியம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது நமக்கு அவர்கள் கேட்பது சரிதான் என்றால் உடனே கொடுத்து விடுவோம். அல்லது நான் வாங்கி தருகிறேன் கொஞ்சம் பொறு என்று கூறுவோம். அப்படித்தானே பிரியமானவர்களை, இதைத்தான் கர்த்தர் கூறுகின்றார். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நமக்கு ஏற்ற விலையில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். வாக்கு மாறாதவர் கண்டிப்பாக அதை தந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை தடுக்க எவராலும் முடியாது என்று யோபு புஸ்தகத்தின் மூலம் அவர் கூறின இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொண்டோம். அப்பா, நீர் எங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுக்க எவராலும் முடியாது. சில காரியங்கள் தாமதித்தாலும் அதை தந்தே தருவீர், அது நன்மைக்காகவே என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆனாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்பா, கேளுங்கள் தரப்படும் என்று நீர் கூறியுள்ளீர். ஆகவே கேட்கின்றோம். ஏற்ற வழியில் தந்து எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.